டைரக்டர் மோகன்ஜி உடைய திரௌபதி படம் வெற்றியை தொடர்ந்து ரெண்டாவது பாகம் திரௌபதி 2 ரிலீஸ் பண்ணார். அதே நடிகர் ரிச்சர்டை வச்சு டைரக்ட் பண்ணார். நேற்று ட்விட்டரில் மோகன்ஜி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். மங்காத்தா படம் வந்ததுனால இந்த படம் திரௌபதி சரியாக புக்கிங் ஆகலை, இந்த படத்தை தியேட்டரில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அண்ட் எல்லாருமே மங்காத்தா படம் அஜித் படத்துக்கு தான் போகிறாங்க, ப்ரொமோஷனுக்கு 30 lakhs rupees செலவு பண்ணியாச்சு, தயவுசெய்து தியேட்டருக்கு வாங்க, அந்த மாதிரி சொல்லி அவர் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் திரௌபதி 2 திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜி. அவர் எல்லா பிளேமும் மங்காத்தா படத்துக்கு மேலே போட்டிருக்க மாட்டார், ஆனால் டைமிங் சரியில்லைன்னு போட்டிருப்பார். ஆனால் இந்த படம் ஏன் ஓடலன்றது தான் என்னுடைய கருத்தை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவருடைய முதல் படம் ஏன் நல்லா ஓடிச்சுன்னா, திரௌபதி படம் அது ஜாதி வெறி பிடிச்ச ஒரு தலித் சமுதாயத்தை எதிர்த்து வதந்திகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பொய்யான வதந்திகள் தலித் சமுதாயத்து மேலே இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா விஷுவலாக காமிச்சு எல்லாரையும் குளிர்காய வச்சுருப்பாரு. அதனால அந்த படத்தை தியேட்டரில் சந்தோஷமாக ஆனந்தமாக விசிலடிச்சு ஆண்ட பரம்பரைங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த திரௌபதி 2 பார்த்திங்கன்னா வேற ஒரு கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்சலா டைனஸ்டின் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதில் வீர வள்ளலார் 3 அப்படின்ற 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்சலா டைனஸ்டியை சேர்ந்த வீர வள்ளலார் 3 அவர் பார்த்திங்கன்னா வல்லவன் கூட சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பகுதியாக ஆண்டார். அவருக்கும் அவருடைய அரண்மனைக்கும் முகமது பின் துக்ளக்கும் நடந்த சண்டை தான் இந்த படத்துடைய முக்கியமான கதை. மோகன்ஜி இந்த படத்து மூலமாக இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் நம்ம எவ்வளோ மோசமாக நடத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு உருட்டை இந்த படத்தில் அவர் காமிக்க பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற பாலிட்டிக்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் அவுட்டே ஆகாது. எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது, மோஸ்ட்லி கிடையாது, எப்போயுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. அவருடைய முதல் படம் பார்த்திங்கன்னா தலித் சமுதாயத்தையும் விசிகே கட்சியும் எதிர்த்து எடுத்திருப்பார். அதனால அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க. அந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்கு. ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா இந்த திரௌபதி 2ல் ஒர்க் ஆகலை. ஏன்னா இது முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காரு. அதனால இது ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேவா, இதை எப்படி பார்த்தாலும் கேவலமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்கிறீங்க, உங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தானே நீங்கள் கொண்டு செல்ல முயற்சி பண்ணோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முஸ்லீம்ஸை எதிர்த்து ஒரு வெறுப்பான ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ளே வைக்க முயற்சி பண்ணுறீங்க. இது ஸ்ட்ரெஸ்ஸு தான் உருவாக்கும், அவங்களோட ஹெல்த்து தான் பாதிக்கும், அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அவங்கள நல்ல ஒரு வசதியான ஒரு டாக்டர், இன்ஜினியர், இல்லைனா ஒரு சயின்டிஸ்ட், இல்லைனா ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபர், அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க போகவே மாட்டாங்க. ஓகேவா, ஒரு ரேஷ்னல் தாட்டு தான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க நாசமாக போகணும், நீ உருப்படாமல் போகணும், நீ வேறு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேசிஸ்ட் ஐடியாலஜிக்கு நீ அடிமையாக போ, அந்த மாதிரி ஒரு பாத்வே தான் நீ செட் பண்ணி வச்சிட்ருக்கீங்க.